குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. வாங்க இந்த நாளை நாம் எப்படி கடக்கிறோன்னு பார்ப்போம். இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, இங்கே பாருங்களேன், நிலா எவ்வளோ கிட்ட இருக்குன்னு. நான் இது போல் பார்த்தது இல்லைங்க. நிலா ரொம்ப ரொம்ப கிட்ட இருக்கு. சம்திங் ராங்கா? வை ப்ரோ இவ்வளோ கிட்ட இருக்கு? கிட்ட இருக்குங்க நிலா. என்னடா இது புதுசா இருக்கு. நான் மறந்தேன் அதுலும். சரி, ஓகே, வந்தாச்சு. வேலை ஆரம்பிக்க போகுது. லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். வேலை ஆரம்பிச்சிருச்சு. மலேசியா குடி. இன்னும் டீ மாஸ்டர் வரல. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, காலையிலே கை வந்தாரு நம்ம தம்பி சுரேஷ். தூங்கிட்டான். நான் தூங்கிட்டு இருந்தேன். அண்ணன் எனக்கு தான் ஃபோன் அடிச்சு எழுப்பி விட்டாப்புல. நான் ஃபேனை ஆஃப் பண்ணி விட்டேன். அண்ணன் தான் போட்டு விட்டுருக்காரு. ஏன்னா போட்டு விட்டீங்கன்னு கேட்டால், அப்போ தான் நீங்கள் தான் நல்லா தூங்குவீங்க, குளிர் இருந்தால் தான் நல்லா தூங்குவீங்களாம். அதான் தம்பி வேலைக்கு வராமல் தூங்கிட்டான். யாருக்கு நஷ்டா? இவருக்கு தான் நஷ்டம். இவரோட ஹெல்ப்பர் தான் அவன். இவர் தான் சமையல் மாஸ்டர், கேரளாவை சேர்ந்தவர். மணி இப்போ 7:30 மணி ஆகுது. நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்கும் காலையிலேயே. இன்னும் கஸ்டமர்ஸ்லாம் வரலை. ஒரு 3 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேலை போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். நண்பர்களே, வேலை போய்கிட்டு இருக்கு. இப்போ மணி 11. இன்றைக்கி கல் திட்ட வேண்டிய வேலையும் இருக்குது, தோசை மாவு அரைக்க வேண்டிய வேலையும் இருக்குது. கல் நாளைக்கு திட்டிக்கலான் இருக்கேன். எனக்கு ஞாயிற்றுக்கிழமையில் அதிகமான ஆர்டர். செம டயர்டாக இருக்குது. கல் நாளைக்கு திட்டிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தோசை மாவு மட்டும் அரைச்சிட்டு விட்டுடலாம்னு இருக்கிறேன். நம்மளோட அதிதீவிர ரசிகர் பெருமக்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணாங்க நம்மளுக்கு. அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். இது போல் போய் குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இல்லாமல் போய் வீடியோஸ் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் இருக்காங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க, பார்ப்போம். கண்டென்ட் ரொம்ப ஸ்லோவாக க்ரோத் ஆகுதுப்பா. யாருக்குமே வியூஸே போக மாட்டேங்குது. யாருக்குமே வந்துட்டு போய் காட்ட மாட்டேங்குது யூடியூப். நண்பர்களே, இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட் என்ன தெரியுமா? நாளைக்கு காலையில் 300 ரொட்டி கொடுக்கணுமா. அப்போது நாளைக்கு காலையில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாண்டிருக்காரு. 300 ரொட்டி முடிக்கணும். நெருக்கமான டைம் கொடுத்துருக்காங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருக்காங்க. 4:30 மணிக்கு வரா மாதிரி இருக்கும். 6:30 மணிக்கு வருவேன். 2 மணி நேரம் முன்னாடி வரணும்னா 4:30 மணிக்கு வரணும். காலையில் 4:30 மணிக்கு அப்போது லைவ் இந்தியா டைமுக்கு 2 மணிக்கு. இதுதான் இந்த நாளுக்கு நான் ட்விஸ்ட்டு. 300 ரொட்டி ஆர்டர். இப்போ தான் சொன்னார். மைதா வந்துட்டு ரெடிமேட் பாக்ஸ் வாங்கினது 200 தான் வாங்கினேன். பரவாயில்ல, சொந்த மைதா போட போகிறோம் இப்போது. ஓகே, மைதாவெல்லாம் எப்படி எடுத்து வைக்கணும்னு சொல்லி நைட் ரொட்டி மாஸ்டர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்போ தான் காலையில் லூஸ் ஆகி சூப்பராக இருக்கும். இதுதான் இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட்டு. 300 ரொட்டி ஆர்டர் வந்திருக்கு. நாளைக்கு காலையில் கொடுக்கணும். நாளைக்கு நைட்டு 2 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போட்டுக்கிட்டு இருப்பேன். நண்பர்களே, சப்ளையர் ஒருத்தனும் லீவு,
டீ மாஸ்டரும் லீவு 1 மணிக்கு வர வேண்டியவன். அப்போது சப்ளையர் ஒரு ஆள் உள்ளே போய் டீ போடுறாங்க. அப்போ 2 சப்ளையர் இல்லை. காலையில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ வேலை பார்த்துட்டு கல் திட்டிட்டு தோசை மாவு அரைச்சிட்டு வெளியே வந்தால் அதிர்ச்சி. லீவு மேலே லீவு, பயங்கரமான வேலை. லேட்டாக சாப்பிட்டேன், பசி வேற, இன்னும் டென்ஷன். சும்மா நெருப்பு மாதிரி வேலை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன். எல்லோரும் இன்னும் 1 வருஷம் வேலை பாரு, 1 வருஷம் வேலை பாருங்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க கூட வேலை செய்கிறவங்கலாம் இன்னும் 1 வருஷம் மட்டும் பாரு அப்படின்னு. இதே மாதிரி டெய்லி கஷ்டப்பட நான் ரெடியாக இருக்கேன். காசு வேணும், வயசாகுது, ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இங்கே இப்படி போயிட்டு இருந்தால் ஊர்லேருந்து ஒரு 4 பேர் கொண்ட குழு என் கூட வேலை செஞ்சவங்க. அவங்கெல்லாம் நான் இன்றைக்கி ரொட்டி பேசின வீடியோ வந்துட்டு குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப், நம்ம சேனலுக்கு உண்டான வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதை அப்படியே ஒரு ஆளுக்கு மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். அவர் எல்லோரும் கூட வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு, ஓ இவனா டே இங்கே வா, இது போல் கடை போட்டுடலாம் அப்படி இப்படின்னு மெய் மறந்து திட்டிகிட்டு இருக்காங்க. இது போல் பண்ணலாம், அது போல் பண்ணலான்னு சொல்லி. அவங்க வேறு வாய்ஸ் மெசேஜ் போட்டுட்ருக்காங்க. எட்ட மலேசியாவில் வந்துட்டு இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, இப்படியா, நிறைய அவனுக்கு இருக்கிற பிரச்சனை ஒன்றுன்னா அவங்களுக்கு அது ஒரு உலகம். திருப்பூரில் அவங்க அங்கேருந்து வாய்ஸ் மெசேஜ் போட்டு விடும்போது இது மாதிரியான ஒரு லைஃப்பில் இருந்துக்கிட்டு அவங்க பேசக்கூடியதை கேட்கும்போது ஏதோ குழந்தைத்தனமாக இருக்குது அவங்க பேசுகிறது. அதில் போயிட்டுருக்கு. இப்போது கடைக்கு எண்ணெய் வந்துட்டு ரூமில் இருக்குது, எண்ணெய் எடுக்க போயிட்டுருக்குறோம். காலையில் இந்த ஓனர், இப்போ ஜாலியாக இருக்கக்கூடிய ஓனர் வந்திருக்கிறாரு. காலையில் 4 மணிக்கு வர சொல்லிருக்கிறாரு அந்த 300 ரொட்டி போட. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, தட்டி விட்ருவோம். அவங்க சொல்கிற டைமில் வந்து போட்டால் தான் அது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக போடலாம், கொஞ்சம் அப்படி வேகமாக முடிச்சிட்டாலும் நாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கலாம், ரெஸ்ட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, வேலை முடிஞ்சு அதி தீவிரமாக ரொம்ப வேகமாக வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் கேஷியர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், மலேசியாவில் பயந்தா உயிர் வாழ முடியாதுன்னு அப்படி சொல்லி. அது ஒரு முக்கியமான ஒரு செய்திக்காக சொல்லிட்டு வந்தேன். தலையெல்லாம் கலைஞ்சிருக்குல்ல, கேப் போட்டு தலையெல்லாம் கலைஞ்சிருக்கு. இதுதான் என்னோடய நைட்டு சாப்பாடு. ஓகே, காலையில் 4 மணிக்கு வேலைக்கு வரணும், அப்போ 3:30 மணிக்கு எந்திரிக்கணும், அப்போ இன்றைக்கி சீக்கிரம் தூங்கணும். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வீடியோ எடிட் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, என்னுடைய 6 அன்பு ரசிகர் பெருமக்களுக்கு லைவ் போட வேண்டிய வேலை இருக்குது, ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஓகே, 4 மணிக்கு வந்துட்டு திரும்ப ஈவினிங் 4 மணிக்கு போயிடுவேன். நம்ம சுப்பிரமணி வேறு டிப்ரெஷனாக இருக்குது அப்படி சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு இப்போ பேசிவிட்டு இன்றைக்கி நாளுக்கு உண்டான வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி நாளுக்கு உண்டான வீடியோவை எடிட் பண்ணிவிட்டு லைவ் போட்டுட்டு சீக்கிரம் தூங்க முயற்சி பண்ணுவான். அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சு வந்து அந்த 300 ரொட்டி ஆர்டர் இருக்குல்ல, அதை முடிக்க முடியும். அடுத்தது தொடர்ந்து அப்படியே கால வியாபாரம் பார்க்கணும். நாளைக்கு நாள் ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. சரி, ஓகே வாங்க இப்போ ரூமுக்கு போவோம். இன்றைக்கி நாள் ரொம்ப டஃப்பாக தான் போச்சு வேலை, பார்த்துக்கலாம். இதே மாதிரி தினமும் நான் உழைக்க தயாராக இருக்கிறேன். இதை விட இன்னும் கஷ்டமாக வேலை செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி காசு வேணும். இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்கிறேன்னா நான் வந்துட்டு சும்மா லூஸு கிடையாது. எனக்கு தேவை இருக்குது, அதை நான் வறுமை, அதுக்காக நான் கஷ்டப்பட தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கேற்ற காசு வரணுமா இல்லையா? எங்கே போனாலுமே நம்மளை வச்சு தான்ப்பா உயர்றாங்க. மண்டக்காய் இது. பார்த்துக்கலாம், கடவுள் ஒரு வழி செய்வார்.